Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலம் கல்வியை 100 விழுக்காடு தனியார் மயமாக்க முயற்சி நடக்கிறதோ என இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை சந்தேகம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பின்பற்றி புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். 2025 ஆண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுக்கென ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகையே 78,572 கோடி என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னணியில் தேவையான கூடுதல் நிதி தேசிய கல்வி என்று வரும்பொழுது எங்கிருந்து வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் உலகத்தரம் வாய்ந்த கல்வி, ஒரே நாடு ஒரே கல்வி என்றெல்லாம் எதுகை தேசிய கொள்கையை வழியாக பேசிக்கொண்டே கல்வியை 100% தனியார் மயமாக்க முயற்சிக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது. உலக நாடுகளின் நிலவு பயணம் சந்திரயான் கண்டுபிடிப்பில் ஆமோதித்து மாற்று வழிகளில் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. அதேபோல் தேசிய கல்விக் கொள்கையும் எப்போதோ இதன் இலக்கை எட்டிப்பிடித்து 4 கால் பாய்ச்சலில் முன்னேறி கொண்டுள்ள தமிழகத்தினுடைய மாநில கல்வி செயல்பாடுகளை பின்பற்றி மாநிலங்களுக்கு அவற்றுக்கான உரிமையும் பங்களிக்கும் அளிக்கப்பட்டு ஒரு புதிய தேசிய கல்வியை உருவாக்கட்டும். அதை உலகமே திரும்பி பார்க்கட்டும். Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.